Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடி அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ and welcome you to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். So by God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 12. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, y'all please. அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். So they asked him, who is this who told you to pick it up and walk? ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray. நல்ல பிதாவே, Thank you Father. அருமையான வேலைக்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம். this time of Father. ஆண்டவரே, நாளிலும் கூட வேதத்தோட அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு எங்கள் கண்களை Open நீங்க our eyes to see the திறந்தீங்க. wonders of your words, O Lord நீங்க Jesus. கற்றுக் கொடுங்க. You teach us, O Father. கற்றுக்கொள்ளுகிறோம். We will learn, O Father. இயேசு நாமத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் In பிதாவே. Jesus name we say this prayer. Amen. Amen. Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? Amen. Amen. Praise God. நம்ம என்ன வசனம் தியானிக்க போறோம்னு சொன்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். So which verse we are going to meditate today is John chapter 5 verse 12. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. So how this verse அவர்கள். is starting is, அதற்கு அவர்கள். so for this they, அது எதற்கு அவர்கள்னா நம்ம 11ஆம் வசனத்தை நேற்று பார்த்தோம். yesterday we saw John அந்த chapter 5 30 verse வருடமா 11. வியாதியா இருந்த மனுஷன் வந்து அந்த அங்க இருந்த யூதர்களுக்கு வந்து என்ன செய்யறான், பதில் கொடுக்கறான். என்ன பதில் கொடுக்கறான்னா, So the man who was invalid for 38 years, he is replying to that people. அவங்க அவனுக்கு என்ன கேக்குறாங்க, இன்னைக்கு வந்து ஓய்வு நாளா இருக்குது, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. The people they are asking like, today is a Sabbath and how you can pick up your mat and walk like this. அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்றான், அந்த வியாதியா இருந்த மனுஷன் என்ன So this சொல்றான், person he is replying to them, என்னை வந்து சுஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார், அவ்வளவுதான் சொன்னார் சொல்லி சொல்றான். The man who made me well said to me, pick up your mat and walk, like that he is replying. ஆமென். Amen. அதாவது அந்த சுற்றி இருக்கிற அந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீ குணமாயிட்டு போற, இது நியாயம், ஒய் நல்லா இருக்குது, அதனால இது நியாயம் கிடையாது அப்படி சொன்னதுக்கு So this Jewish people they are asking like, today is Sabbath day and how you can pick up your mat and walk அப்படி like சொன்னதுக்கு this. வந்து அவங்களுடைய பர்பஸ் என்ன, நீ வந்து உடம்பு சரியில்லாம இருந்ததெல்லாம் உண்மைதான். So they are saying like, okay, you were invalid for so many days, okay fine. அந்த நாட்கள்ல எங்களால வந்து உனக்கு வந்து எந்த உதவியும் நாங்க செய்யவில்லை, அதுவும் உண்மைதான். Even we couldn't able to do any help for you, that is true. ஈவன் வந்து நாங்க வந்து உன்னை நலம் கூட விசாரிக்கல, அதுவும் உண்மைதான். Even we didn't ask also how you are, that is also true. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நியாயமா படுது. That is all justice for them now. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சரின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. They think that is okay, fine, no problem. ஆனா இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, Now what is the problem is, நீ வந்து சுகமாயிட்டு போற, you are healed today, அது வந்து ஓய்வு நாளா இருக்குது, today is Sabbath, ஆனா இது நியாயம் this கிடையாதுங்கறாங்க. is not justice. புரியுதா உங்களுக்கு? Like that they are saying. அதாவது இந்த ஜனங்களுடைய பர்பஸ், அதாவது மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, So what is the mentality of these people now? குணமானாலும் சரி குணமானாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு மேட்டர் If you கிடையாது. are healed, not healed, that is not a ஆனா matter நீ for போய் us. ஓய்வு நாள்ல இருக்குது, அதனால வந்து நீ போக கூடாதுங்கற மாதிரி அவங்க வந்து சுத்தி நின்னு ரவுண்ட் பண்றாங்க. But today is Sabbath and how you can be healed, this is the problem பட் for அந்த them மனிதன் now. தெளிவா என்ன செய்றான், அவங்களுக்கு பதில் சொல்றான். Now this man, invalid person, he is very clearly replying to என்ன them. சொல்றான்னா, What he is saying is, இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது, I don't know anything. என்னை வந்து சுஸ்தமாக்கினவர் The man who healed me, என்ன சொன்னாருன்னா, நீ உன் படுக்கை எடுத்து நடன்னு சொன்னா நான் நடந்து போயிட்டு he இருக்கேன். asked me to pick up your mat and walk, so I am walking now. அப்படி Like that he சொன்னது, said. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து, என்னப்பா நீ 38 வருஷமா வியாதியா இருந்த, உன்னை ஒருத்தர் வந்து எடுத்து நட சொன்னா நீ நடந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க கேட்கல. So these people, they are not surprised and they are not asking like, oh my God, you were invalid for 38 years and today you are walking. No, they are not asking like that. அவங்களுக்கு அந்த மைண்ட்ல வரவே இல்ல. This didn't came inside their mind also. ஏன் அப்படின்னா, Why? Because அவங்களுடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு இல்லை. there is no God's love in their heart. ஆமென். Amen. உண்மையில அன்பு இருந்தான்னு சொன்னா என்ன If செய்வாங்க, true love is there with them, ஒருவர் விசாரிக்கக்கூடிய காரியம் இருந்திருக்கும். they will ask each other like, what happened? ஆமென். Amen. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் வந்து அன்பா இருக்கிறார், God is very loving. அன்பில்லாதவன் தேவனை அறியான். If you don't have love, you cannot ஆமென். know God. நமக்குள்ள அன்பு இருந்துச்சு சொன்னா, If a person is filled with love, அவனுக்கு நடந்த இத்தனை நாள் இருந்த வியாதி குணமான விஷயம் பெருசா தெரிஞ்சிருக்கும். he was healed today, that will be a bigger thing for him. அல்லது இது வந்து நார்மல் அன்பு, This is a normal love. தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள இருந்துச்சு சொன்னா, If God's love is with them, then இப்ப இத்தனை நாள் வந்து வியாதியில பிடிக்கப்பட்டிருந்த, இப்ப விடுதலை ஆயிட்டு வெளியில போற சொல்லிட்டு அந்த தேவனை நாமத்தை உயர்த்தக்கூடிய காரியம் வந்திருக்காங்க. if they were filled with God's love, means today after seeing this person he got healed, they will glorify God's name. இந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. Now they don't know all these things. தெரியாது மீன்ஸ் அவங்க தெரிய விரும்பவில்லை. They are not interested in ஏன்னா knowing அவங்க தெரிய also. விரும்பி இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. If they are interested, definitely they would have been asked God.
எப்படி சுகமான, எப்படி இருந்துச்சு, உனக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, நல்ல இப்போ எப்படி இருக்கிற, அந்த மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, விசாரிச்சுட்டு இருப்பாங்க. They might have asked like, how are you now, how you got healed, who made you like this, everything they might have நிறைய asked. நேரம் மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. Many a time people are like அதாவது this. தன்னாலும் தானும் ஒரு நன்மையை மற்றவங்களுக்கு வந்து செய்ய மாட்டாங்க. They don't do anything good from their side. அட் த சேம் டைம் மற்றவங்க செய்யறதையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. At the same time, if other people are doing that also, they will not accept. இது வந்து ஒரு மோசமான ஒரு ஸ்பிரிட். This is a bad spirit. ஆமென். Amen. ஆமென் சொல்லுங்க. Amen. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சமுதாயத்துல நிறைய இருப்பாங்க. So these kind of people, there are so many people like this in the நன்மை society. செய்ய மாட்டாங்க. They don't do good things. நன்மை செய்யறதை தடுக்கிறவங்களாக இருப்பாங்க. They will obstruct to the good things அது also. நன்மை செய்யறதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. They will not accept the good things if மாறாக அந்த somebody do. நன்மை செய்யப்பட்டதையே வந்து எதாவது ரீசன் கிடைக்குமா அப்படிங்கறத வந்து ராங் ஆக்கலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. Instead they will think like, okay, something we should say and stop these good things. இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. Like this only they were doing. அது மட்டும் இல்லாம Not only that, அந்த சுகமாக்கப்பட்ட மனுஷனுக்கும் தெரியாது என்னை சுகமாக்குனது யாருன்னு சொல்லி. this invalid person who got healed, even he don't know like who made him healed. அது சுற்றி நின்னு ரவுண்ட் பண்ணி அவனை क्वेश्चन கேட்டுக்கிற அந்த ஜனங்களுக்கும் தெரியாது சுகமாக்குனது The யாருன்னு. people those who were asking, even they don't know who healed him. சோ ஃபார் அவங்க வந்து அத பத்தி சிந்திக்கவும் இல்ல. They didn't think also. அந்த சுகமாக்கப்பட்ட மனுஷன் என்னை சுகமாக்கணும் யாரு சொல்லி அவரை தேடியோ அல்லது வந்து அவர் எங்க இருக்காரு அவன் தேடவும் இல்ல. So the person who got healed, even he is not searching like who made me healed, who is he. He didn't do that. நிறைய நேரங்கள்ல அப்படிதான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மளை வந்து பயங்கரமா அமுக்குது அப்படின்னு சொன்னா Many a times if a problem is dumping us, then அதுல இருந்து நம்ம எப்படிடா முழு மனசு எங்க இருக்குன்னா அந்த பிரச்சனை இருந்து எப்படி விடுதலை பெறுவோம், இந்த பிரச்சனைல இருந்து எப்படியாவது விடுதலை பெற்றா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் இருக்கும். our full thought and mind, everything will be like, when I will be delivered from this problem, when I will come out from this problem, only like that it will be. Amen. 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 அப்படியே அந்த மனுஷன் 38 வருஷம் யோசிச்சு பாருங்க, 38 வருஷம் அந்த வியாதியில உள்ள அந்த ஃபுல் மைண்டும் அதிலே இருந்தனால. So just imagine about this person, he was invalid for 38 years. So completely his mind இப்போ அவன் is in that விடுதலையானது only. வந்து சந்தோஷம் தான், பட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது என்ன செய்ய முடியல, அவனால வந்து சிந்திக்கவோ அல்லது வந்து அதை யோசிக்கவோ Today he is healed but very happy about it. Now he don't know like who made me heal, what happened. He is not interested in that. அவனை சுற்றி இருக்கு क्वेश्चन கேக்குற அந்த யூத ஜனங்களுக்கும் என்ன செய்யவில்லை, அதை சிந்திக்க கூடிய ஒரு All the people those who were asking questions, even they were not interested in அவர்களுடைய knowing என்ன about என்ன that. அவருடைய என்ன What is the intention about those people? அவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, What they were thinking is, நீ வந்து இன்னைக்கு வந்து ஓய்வு நாளா இருக்குது, இதை வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து உன்னை குணமாக்கி உன்னை எடுத்து நடக்க வச்சுட்டாரு, ஸோ அது வந்து பெரிய குற்றம் அப்படிதான் கொண்டு வராங்க. it is a big mistake. Today is a Sabbath and somebody made you healed and you're walking today. Big mistake it is. Like that only they were ஓய்வு talking. நாளை கொடுத்தவர், ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி கொடுத்தவருக்கு அதனுடைய காரியங்களை பத்தி தெரியாதா? The one who gave the Sabbath, he don't know like how to do, what to do and all. ஆண்டவர் என்ன சொன்னார்? What God is saying யாத்திராம் is, 20ல நம்ம பார்க்கிற பொழுது அவர் என்ன in சொன்னார்? Deuteronomy 20, God is saying, என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து வாரத்துல 6 நாள் நீங்க வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருங்கன்னு சொல்லி சொன்னார். 6 days you work and the 7th day you take rest. Like that God said. உன்னுடைய வீட்ல உள்ள வேலைக்காரங்க, ஆடு மாடு எதுவுமே வந்து வேலை செய்ய கூட எல்லாமே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். Your servant, your maid, everyone will take rest. என்ன தேவன் வந்து 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தா அது பரிசுத்தமாக்கலாம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. Because the Bible clearly says God worked for 6 days and the 7th day it is a Sabbath. அதை கொண்டு அது அந்த ரூல்ஸை கொண்டு வந்தது தேவன். This rules is brought by God Jesus. இப்போ அந்த ரூல்ஸ்னுடைய உண்மையான காரியத்தை நிறைவேற்றுகிறதும் தேவன் தான். Now all the real purpose who is fulfilling, that is also God Jesus. Amen. Amen. யோசிச்சு பாருங்க, Just இப்போ வந்து imagine. நம்மை பாதுகாக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. The one who protects us, he never sleeps nor slumbers. 24/7 வந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். Yes, he is protecting us for 24/7. அவர் ஒரு நாள் ரெஸ்ட், இன்னைக்கு வந்து நான் ரெஸ்ட், யாருமே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், யாரையும் பாதுகாக்க மாட்டேன், யாருடைய ஜெபத்தையும் கேட்க மாட்டேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. Just imagine he is saying like, okay, today I'm going to rest now, I will not listen to anyone prayer. No, just imagine how it will be. சரி, இன்னொரு ஆங்கிள் யோசிக்கலாம். Yes, we will think in another ஓகே, angle. வாரத்துல 7 நாள் வந்து நீங்க வேலை செய்றீங்க, ஒரு நாள் வந்து எனக்கு வருஷமா ஆசரிக்கிறீங்க அப்படி சொல்லி சொன்னாலும் வச்சுடுங்க. Weekly 6 days you are working, one day, okay, holy day for me. இப்போ வாரத்துல 7 நாள் வந்து 7 நாள்ல 6 நாள் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரு, அல்லது வந்து எதுவுமே இல்லாம நம்ம ஓனா பண்ணிக்கணும், 7ஆவது நாள் மட்டும் தான் நம்ம வந்து ஆண்டு சமூகத்துல போக முடியும் அப்படிங்கிற கான்செப்டும் வந்து நடக்காது. Yes, full 6 days we will be working and 7th day if we go into God's presence, it will not work So out like that ஆண்டவர் we think. அதனுடைய அர்த்தத்தை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு தான் அவர் வந்து பர்பஸ் என்ன செலக்ட் பண்றாரு. So God is doing this purposely to make the people understand the meaning. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், லூக்கா 14:3-5 பார்த்தோம். Already we saw in Luke 13:3-5. நான் ஓய்வு நாள்ல சுகமாக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு என்ன செய்றாரு? Today Sabbath, can we be healed like that, he asked. அங்க ஒரு மனிதனை சுகமாக்குறார்.
He is healing a man there. பட் அவங்களுக்கு அதால பதில் சொல்ல முடியவில்லை. They cannot answer. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் தெரியுமே தவிர அந்த ரூல்ஸ் எதுக்காக கொடுத்தார் ஆண்டவர் சொல்லிட்டு அந்த பர்பஸ் தெரியவில்லை. These people know the rules but they don't know why God gave that rules. The purpose they don't know. Amen. Amen. ரோமர் வந்து 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. In Romans 13:10 it is said. வாசிக்கிறேன் கவனிங்கள். We will read, you will. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. Love does no harm to its neighbor, therefore love is the fulfillment of the law. Amen. Amen. அன்பானது என்ன செய்யாதான் பிறருக்கு வந்து பொல்லாங்கு செய்யாதாம். Love does no harm to its neighbor. அதனால அன்பு நியாயப்பிரமாணத்தோட நிறைவேறதலா இருக்குது. Therefore love is the fulfillment of the law. நீங்க வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும் அப்படினு நீங்க நினைச்சீங்கன்னா if you want to fulfill the law, தேவனுடைய அன்பை என்ன செய்யணும் நீங்க காட்ட வேண்டுமா? you need to show God's love. Amen. Amen. Hallelujah. 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 அதே போல இன்னொரு வசனத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவர் நேசிங்கள்னு சொல்றாரு. So God is saying, as I love you, you also love each other. நீங்க யோவான் 15:12 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, in John 15:5 ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது சொல்றாரு. So God is saying, as I love you, you also love each other. நம்ம வந்து அன்பை வந்து எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணும்போது, so we need to apply the God's love everywhere. நமக்கே புரிய ஆரம்பிச்சிரும். we ourselves can understand நம்ம எதை செய்யணும் எதை செய்ய கூடாது, what we need to do and not. எது வந்து ட்ரெடிஷன் எது வந்து ரியாலிட்டி, what is tradition and which is reality, எது நமக்கு தேவையில்லைங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். which is needed, which is not needed. All these things we will understand. நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்துறது தேவனுடைய அன்பா இருக்க வேண்டும். because we are under God's control. Amen. Amen. அன்புல தேவனை அறிய முடியாது. who the one who is without love can so தேவனை அறியாதவன் தேவனுடைய அன்பை ருசிக்காதவன் வந்து மற்றவர்களை வந்து தேவனுடைய அன்புக்கு நேரா நடத்த முடியாது. if we are not tasting God's love, that means we cannot lead other people in love. Amen. Amen. இந்த ஜனங்கள் நினைக்கிறாங்க நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை வந்து நம்ம காப்பாற்றுகிறோம். these people are thinking like, okay, I'm holding God, I'm standing to God's word. ஆனா அன்பு என்கிற அந்த கனி இல்லாம நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணும் வந்து பிரயோஜனம் கிடையாது. without the fruit of love, if we do anything, nothing, it is waste. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கல்லுகள்னாலே ஆபிரகாமுக்கு நான் பிள்ளைகளை உண்டாக்க முடியும், நீங்க வந்து ஆபிரகாமோட பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? so God is saying, I can create a children out of stone to Abraham. ஏன்னா நீங்க வந்து ஆபிரகாம் அறியவில்லை, ஆபிரகாமுடைய தேவனை நீங்க அறிந்திருக்கவில்லை. God is saying, you don't know Abraham as well as Abraham's God. அப்படி தேவனை அறிந்திருந்தீங்கன்னு சொன்னா நான் யார் என்பதை நீங்க அறிந்திருப்பீர்கள்னு சொல்லி கேக்குறாரு. if you know that means you all might be knowing who am I. இந்த யூத ஜனங்களுக்கு வந்து இந்த சொசமாக்கிறவர் யாருங்கிறது வந்து இதுவரைக்கும் அவருக்கு தெரியவில்லை. these Jewish people, they don't know who healed this invalid person. Amen. Amen. ஆண்டவர் வந்து இந்த தேவையோடு இருக்கிற மனுஷனுக்கு வந்து என்ன அற்புதத்தை செய்தார். so God is doing miracle for the person who is in need. செய்துவிட்டு அவர் என்ன செய்றாரு, இந்த கூட்டம் வர சொல்லி தள்ளி போயிட்டாரு. so after finishing doing that miracle, he departed from that place. செய்து நான் தான் அப்படி சொல்லிட்டு மாதிரி ஒரு பப்ளிக்காவோ பப்ளிசிட்டியாவோ அவர் வந்து பண்ணவே இல்ல. so he is not saying or showing like, okay, I only healed him. Amen. Amen. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து अनेक அற்புதங்களை, ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் மாத்திரமே. even today in our day to day life, every second God is doing miracle in our life. அது தேவனுடைய அன்பை புரிந்தவர்களால் மாத்திரமே அது புரிந்து கொள்ள முடியும். those who can know God's love can understand that. மற்ற தேவனுடைய அன்பை புரியாதவங்க என்ன நினைப்பாங்க? those who don't know about God's love, how they will think நான் டெய்லி எஞ்சி காலைல ரன்னிங் போறேன், எக்சர்சைஸ் பண்றேன், அல்லது நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறேன். they think like, okay, I'm doing jogging every day, I'm waking up early in the morning, I'm eating healthy food. இல்லனா சொல்லுவாங்க, நான் வந்து பயங்கரமா வந்து ரொம்ப பக்தியானவன், நான் ரொம்ப வந்து உபவாசிக்கிறேன், நான் தான தர்மம் செய்றேன். so somebody might say like, another group of people might say, okay, I'm doing my fasting, I do help many people like that. நான் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப பயங்கரமா இருக்கேன், I'm spiritually good like அதனால இந்த நன்மையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். because of that I'm receiving all these good things. so இப்படிங்கிற மாதிரி காரியங்கள் தான் வந்து என்ன செய்யும், முன்னாடி வந்து நிக்கும். so all these things will come and stand in their நம்முடைய சுயக்கிரியைகள் வந்து தேவனுடைய பார்வையில என்னைக்குமே வந்து கந்தையும் குப்பையுமா தான் இருக்குது. all our own things is nothing in front of God's sight. அவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு we all are cleansed by God Jesus. அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கு போய் தான் we are filled by his holy love. அது நம்முடைய நீதியாகவும் தகுதியாகவும் இருக்கிறது. that is our qualification. Amen. and law. Hallelujah. Amen. அது அந்த யூத ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. these people, they didn't understood that. Jewish people, அவர்களுக்கு தேவையானது what they wanted is, உன்னை சொந்தமாக உன்னை படுக்கை எடுத்து நடன சொல்றது யாரு சொல்லு? who told you to pick up your mat and ஏன்னா walk? இவங்களை வந்து அவரவே பிடிச்சி கேட்கணும், நீ எப்படி வந்து ஓய்வு நாள்ல குணமாக்கலாம்னு கேட்கணும், அதுக்காக கேட்கறாங்க. yeah, why they are asking this? because after knowing which person, they need to ask him how you can do this today like that. மத்தபடி ஒண்ணுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. yes, rest other no problem. ஏன்னா ஆண்டவர் வந்து நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்கேன்னு சொல்றாரு. God is saying, I'm a God for Sabbath. அதே இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளணும்ங்கறதுக்காக தான் பர்பஸா ஓய்வு நாளிலே अनेक அற்புதங்களை செய்றாரு. to make the people understand, that is the purpose God is doing. ஏன்னா இவங்க வந்து ஓய்வு நாள் அப்படிங்கற ஒரு நாளை வச்சிக்கிட்டு அதுகளோட பர்பஸ், அதாவது தேவனோட ஒரு அன்பா இருக்கணும், தேவனோட உறவாடணும்ங்கற அந்த காரியத்தை விட்டாங்க. now they keep the full mind is only that today is Sabbath. Rest they forgot. Why God gave this day, they forgot that.
அது முக்கியம். That is important. ஆமென். ஆண்டவர் வந்து காண்பித்து கொடுத்தது அதுதான். ஓய்வு நாள்ல என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யாம செய்யக்கூடாத காரியங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஓய்வு நாள் அநேக காரியங்களை செய்து காண்பிக்கிறார். So why God is doing many miracles in the Sabbath? Because God wanted to show the people for what purpose the Sabbath is given. Amen. Instead of doing that, we do all other things. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So தேவன் நல்லவர். So Amen. God is good. கர்த்தர் நல்லவர். Amen. God is good. அவர் செய்யற காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக மாத்திரமே What இருக்கிறது. all He does everything for our good only. நம்மளுடைய நன்மை மீன்ஸ் அது தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. That is to glorify God. Amen. தேவன் நன்மை செய்கிறவர் மாத்திரமே இருக்கிறார். He is only good, Amen. doing good things. அவருடைய வாயில் பொய் இல்லை. There is no lie in His அவரிடத்தில் mouth. எந்த ஒரு அக்கிரமமும் இல்லை. There is nothing அவரிடத்தில் injustice. எந்த ஒரு தீங்கும் இல்லை. Yes. அவரிடத்தில் எந்த ஒரு பாவமும் இல்லை. There is no sin in Him. Amen. Amen. Hallelujah. 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 தேவன் அன்பா இருக்கிறார். Our God is loving அவருடைய God. அன்பால நம்ம நிரப்பி இருக்கிறார். He filled us with His love. அதனால நம்ம வந்து ரூல்ஸை நிறைவேற்ற ஜனங்கள் போல ரூல்ஸை நிறைவேற்றணும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து அடிப்படையா இருக்கக்கூடியது என்னது தேவனுடைய அன்பு. If today we all think like yes I need to fulfill the rules that this and all, the first thing, the foundation is God's அந்த love. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது We need to give importance to God's மற்றது love. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள அடங்கிரும். Rest all will be like a package. It is inside Him. Inside இந்த that. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நான் அந்த ரூட்ல போலாம் அல்லது அந்த ரூட்ல போலாம் 4-5 ரூட் இருக்குன்னா நமக்கு பர்பஸ் என்ன அந்த ரூட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது நான் எந்த ரூட்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். So there are so many routes to reach a destination. That means I can choose anyone. Amen. Amen. நான் வந்து இந்த ரூட்ல தான் போகணும் இப்படி லெஃப்ட்ல போகணும் ரைட்ல போகணும் இப்படி தான் நடந்து போகணும்னு சொல்லிட்டு நான் பர்பஸ் நினைச்ச முடியாது அடையக்கூடாம விட்டுறக்கூடாது. Yes, I will say we should not say like okay I have to go by this way only, that way only, and then finally without reaching the purpose we should தேவன் not இந்த be. ரூல்ஸ் எல்லாம் கொடுத்தது தேவனுடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான். All rules are given by God. The main thing, the purpose is to show God's love to other people. தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பையும் God's love. மற்ற சகோதரர்களுக்கு இருக்கிற அன்பையும் நான் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் சில காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி சொன்னார். God said to do certain thing is just to show God's love, and that love we need to show to other அந்த people. அன்பிற்கே அது வந்து அகைன்ஸ்ட் அந்த ரூல்ஸ் வரும்போது அது வந்து என்ன செய்யக்கூடாது நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு பிரயோஜனம் கிடையாது. If that rules is coming against this law, God's love, no need to follow that. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So தேவனுடைய அன்பை காண்பிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we are called to show God's love. Jesus. Amen. Amen. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே இந்த வேளைக்காக Thank you, நன்றி Jesus, for செலுத்துகிறோம் this time, ஆண்டவரே. Father. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த Thank எல்லா you, காரியங்களையும் Jesus. ஆண்டவரே எங்க Yes, வாழ்க்கையில Lord. Yes, Lord. நாங்க Yes, அப்பீல் Lord. பண்ண We need அப்ளை to பண்ண apply எங்களுக்கு all the உதவி good செய்யுங்க things that you ஆண்டவரே. teach us, oh Father. ஆமென் ஆண்டவரே. Jesus. அதன்படி நாங்கள் நடப்பதற்கு We எங்களை need to அர்ப்பணிக்கிறோம். live like that, oh தாழ்த்தி Father. ஒப்பு We கொடுக்கிறோம் ஆண்டவரே. submit. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் Yes, கட்டளை கொடுக்கிறோம் bless ஆண்டவரே. all the beloved. தேவன் தாமே காரியங்களை அவங்களுக்கு Yes, சொல்லிக் Lord. கொடுத்து நன்மையா நீங்க நடத்த You வேண்டுமா teach, ஜெபிக்கிறோம்ப்பா. Father. Yes, Lord. எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. Yes, Lord. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை In நாமத்தில் Jesus' ஜெபிக்கிறோம். mighty name we say ஜீவனுள்ள this நல்ல prayer. பிதாவே. Amen. 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 Praise the Lord.